12th standard business max example sums முதல்ல 4.25 solve d square minus 3d minus 4 of y is equal to 0. இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷனுங்கிறது என்னன்னா இந்த d அப்படிங்கிறதுக்கு பதிலாக mன்னு மாற்றிக்கணும், அவ்வளோதான். என்ன வரும்? m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 is equal to 0. m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 is equal to 0. ஒய்யை விட்டுடணும். இதை சால்வ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4, ஆட் பண்ணால் மைனஸ் 3. எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா m மைனஸ் 4 m ப்ளஸ் 1 அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது m ஈக்குவல் டு ப்ளஸ் 4, இன்னொன்று மைனஸ் 1. எம்மோட ரூட்ஸ் வந்து 4 அண்டு மைனஸ் 1. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். தேர்ஃபோர் தி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதாவது CF is equal to AE பவர் M1x, M1ங்கிறது 4, AE பவர் 4x ப்ளஸ் BE பவர் மைனஸ் 1x. இதுதான் CFங்கிறது. therefore the general solution is, திரும்ப அதை அப்படியே எடுத்து எழுதிடும், y is equal to AE பவர் 4x BE பவர் மைனஸ் x. அவ்வளோதான். Example 4.26 solve 9y double dash minus 12y dash plus 4y is equal to 0. அதாவது 9d square 12d plus 4 of y is equal to 0. இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் என்ன வரும்? 9m ஸ்கொயர் மைனஸ் 12m ப்ளஸ் 4 is equal to 0. டிக்கு பதிலாக எம்னு மாற்றிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 36, ஆட் பண்ணால் மைனஸ் 12. எப்படி பிரிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணால் 9 4 36, ஆட் பண்ணால் மைனஸ் 12, மைனஸ் 6 மைனஸ் 6 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதாவது 6/9 6/9, m மைனஸ் 6/9 m மைனஸ் 6/9 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது m ஈக்குவல் டு 6/9 அண்டு 6/9, 2/3 அண்டு 2/3. 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/3ன்னு வந்துடும். ரூட்ஸ் ஆர் ரியல், சேம், அதாவது ஈக்குவல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் equal to ax plus b into e power 2/3x. ஏன்னா சேமாக இருக்கிறதுனால ax plus b e power ஒரு தடவை எழுதுனா போதும். இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்தது ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷனுங்கிறது என்னென்னா y is equal to, அதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம், ax plus b e power 2/3x. அவ்வளோதான். Example 4.27 solve d square y by dx square minus 4 dy by dx plus 5y is equal to 0. d square minus 4d plus 5 of y is equal to 0. இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ், அப்படியே டிக்கு பதிலாக எம்னு மாற்றிக்கிறோம், m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 5 is equal to 0. m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 4, m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் இந்த 5 என்ன செய்கிறோம், 4 ப்ளஸ் 1ன்னு பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 டேர்ம் இருக்கு இல்லையா, இது வந்து m மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, அந்த பக்கம் போனால் மைனஸ் 1. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எல்ஹெச்எஸில் m-2ன்னு வந்துடும். இந்த பக்கம் ரூட் ஆஃப் -1, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்ததுன்னா நம்ம ஐன்னு சேர்த்துக்கலாம். m ஈக்குவல் டு -2, அந்த பக்கம் போனால் +2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. m ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. அப்போ ரூட் வந்து ஐயில் இருக்கிறதுனால ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ரூட்ஸ் ஆர் இமேஜினரினா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா
நல்லா கவனிச்சிங்க. e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இதோட ஃபார்முலா இது. e பவர் ஆல்ஃபா எக்ஸ் a cos பீட்டா எக்ஸ் b sin பீட்டா எக்ஸ் இது ஃபார்முலா. ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட்டு, பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். e பவர் ஆல்ஃபாங்கிறது 2, அதனால் 2x. பீட்டாவுக்கு பதிலாக 1, அதாவது 1i இல்லையா, அதனால் பீட்டாவுக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கிறோம். a cos x b sin x. இதுதான் CF, ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷன் என்ன, y equal to இதை அப்படியே எடுத்து எழுதிடும். e power 2x into a cos x plus b sin x. அவ்வளோ. எக்ஸாம்பிள் 4.28. Solve d square x by dt square minus 3 dx by dt plus 2x equal to 0 given that t is equal to 0, x is equal to 0, dx by dt is equal to 1. முதல்ல இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்ததுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்னா, y இருக்கிற இடத்துல x இருக்குது, x இருக்கிற இடத்துல t இருக்குது, அவ்வளோதான். இதே அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, d square x by dt square minus 3 dx by dt plus 2x equal to 0. அதாவது d square minus 3d plus 2, y இருக்கிற இடத்துல x இருக்குது, அதனால் இங்கே நம்ம y போடுவோம், இந்த இடத்துல xன்னு போடணும், equal to 0. இப்போ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் m square minus 3m plus 2 is equal to 0. அதாவது m minus 1 m minus 2 is equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா m ஓட வேல்யூ வந்து plus 1 plus 2. ரூட்ஸ் ஆஃப் ரியல் அண்டு unequal. Therefore CF complementary function is equal to ae power 1x plus be power 2x. The general solution is y is equal to கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிடணும். CF is equal to ae power t plus be power 2t. The general solution என்னன்னா y is equal to வரும், இங்கே வந்து yக்கு பதிலாக என்ன இருக்குது, x. அதனால் x is equal to இதை அப்படியே எழுதிடும், ae power t plus be power 2t. கணக்கில் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, t is equal to 0, x is equal to 0. இது கணக்கில் given, கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணும். tக்கு பதிலாக 0 கொடுத்தா e power 0 1, e power 0 1, அப்போ a plus b தான் இருக்கும், a plus b. xக்கு பதிலாக 0 கொடுத்துறோம், a plus b is equal to 1. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேஷன் செய்கிறோம். அதாவது எதை, இந்த டேமை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். dx by dt is equal to டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது a e பவர் tக்கு e பவர் t தான், b e பவர் 2tக்கு e பவர் 2t தான், இந்த 2tக்கு ஒரு 2 வரும். when t is equal to 0, dx by dt is equal to 1. இதுவும் கணக்கில் கொடுத்துருக்காங்க. tக்கு பதிலாக 0, t வர இடத்துல 0 கொடுத்துட்டோம்னா என்ன வரும், a e பவர் 0 1, அதனால் அதை விட்டுடலாம், ப்ளஸ் 2b e பவர் 0 1ன்னு வரும், அதை எழுத வேணாம். இந்த பக்கம் dx by dtயோட வேல்யூ எவ்வளோன்னா 1. இது ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus b is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனில் a plus 2b is equal to 1. ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், சப் பண்ணுறோம். சப் பண்ணும்போது கீழே இருக்கிறது சைன் சேஞ்ச் ஆகும், ஏ கேன்சல் ஆகிடுது. இங்கே மைனஸ் 2bயில் ஒரு b போய்ட்டுனா மைனஸ் b is equal to -1. அதாவது b is equal to 1. b யோட வேல்யூ 1, b is equal to 1.
பியோட வேல்யூ 1 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும். ஈக்குவேஷன் 1ங்கிறது இது இருக்குது. ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அந்த பக்கம் வந்தால் -1. ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். இதை எடுத்து ஜென்ரல் சொல்யூஷனில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் டி ப்ளஸ் பிஇ பவர் 2tன்னு வரும். ஏக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக +1. அப்போ என்ன வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -e பவர் டி ப்ளஸ் இ பவர் 2t. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2t மைனஸ் இ பவர் டி. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 4.29. சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் 4d மைனஸ் 1 ஆஃப் y ஈக்குவல் டு இ பவர் -3x. இதுக்கு முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன். தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டிக்கு பதிலாக எம் ஸ்கொயர் மைனஸ் 4m மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே எது வந்தாலும் சரி 0ன்னு போட்டுங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷனில் வந்து டிக்கு பதிலாக எம்னு மாத்திரம், ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் எந்த வேல்யூ வந்தாலும் அதுக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல எம் ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 4 ஒன்று சேர்த்துக்கிறோம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு -4, ஏற்கனவே ஒரு -1 இருக்குது, ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் இருக்கு இல்லையா, இது m-2 இதனுடைய ஹோல் ஸ்கொயர். இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. -4ம் -1ம் -5ன்னு வரும். -5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா +5. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா m-2ன்னு வரும், ஸ்கொயர் போயிடும். இங்கே ரூட் எடுத்தோம்னா √5, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் √5. m ஈக்குவல் டு -2 அந்த பக்கம் போனால் +2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் CF ஈக்குவல் டு, இதில் வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அதனால் ஏஇ பவர் 2 ப்ளஸ் √5 இதோட பவரில் எக்ஸு. இன்னொன்று என்னென்னா பிஇ பவர் 2 மைனஸ் √5 இன்ட்டு எக்ஸ். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கணக்கில் ஆர்ஹெச்எஸில் நமக்கு என்ன வந்திருக்கு? இ பவர் -3x வந்திருக்கு. இது இன்னொரு டைப்பு. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கணக்கில் கொடுத்துருக்கிறது சிஎஃப் வரைக்கும் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் மாறும். என்னன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ ஈக்குவல் டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே 1/ன்னு எழுதிக்கிறோம். 1/, சம்மில் வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 4d மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு இ பவர் -3x சம்மிலே இருக்குது, அதை எழுதிக்கிறோம். டி ஸ்கொயர் மைனஸ் 4d மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் -3x. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இ பவர் எக்ஸோட கோபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த -3ஐ டிக்கு பதிலாக மாற்றணும். ரீப்ளேஸ் டி பை -3, டிக்கு பதிலாக -3ன்னு மாற்றணும். 1/, -3யோட ஸ்கொயர், டிக்கு பதிலாக -3 -1 இ பவர் -3x. சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வருது? 1/, -3ஐ ஸ்கொயர் பண்ணால் +9 +12 -1 இன்ட்டு இ பவர் -3x. 1/, 12 ஒன்று போயிட்டா 11, 11 + 9 20, 1/20 இன்ட்டு இ பவர் -3x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். தேர்ஃபோர் ஜெனரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு ஏஇ பவர், ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல, 2 + √5x, அப்புறம் பிஇ பவர் 2 மைனஸ் √5x, அதோட இந்த வேல்யூ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, இ பவர் -3x டிவைடட் பை 20. இதுதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 4.30. சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1 ஆஃப் y ஈக்குவல் டு இ பவர் 2x ப்ளஸ் இ பவர் x. இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்.
அப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் வரும்போது இதில் ஒரு தடவை கண்டுபிடிக்கிறோம் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1, இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் 2, 2 தடவை கண்டுபிடிக்கணும். முதல்ல தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டிக்கு பதிலாக m ஸ்கொயர் மைனஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. m மைனஸ் 1 m மைனஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ணால் m மைனஸ் 1 m மைனஸ் 1, அதாவது m ஈக்குவல் டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். இந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்னா ax ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் ஒரு எக்ஸ், அதாவது 1x. இது அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 என்னன்னா இ பவர் 2x டிவைடட் பை இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம் டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1. என்ன செய்யணும் இதில் இ பவர் 2x டிவைடட் பை டி வர இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இ பவர் 2x பை 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இ பவர் 2x மட்டும் இருக்குது பை 1, அதை எழுத வேணாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கும். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. அதுக்கு என்ன வரும் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1. இ பவர் எக்ஸ் பை டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1. இந்த இடத்துல டிக்கு பதிலாக என்ன செய்யணும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 கொடுக்கணும். 1ங்கிறத கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இதை இ பவர் எக்ஸ் பை இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிடும். இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தானே இது. டிக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 மைனஸ் 1 0ன்னு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால் என்ன செய்கிறோம் இ பவர் எக்ஸு பை இதை டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்சியேஷன் 2 முன்னாடி வந்துடும் 2 இன்ட்டு டி மைனஸ் 1. ஒரு தடவை டிஃபரன்சியேஷன் செய்கிறதுனால ஒரு எக்ஸு சேர்த்துக்கிறோம். இப்போ டிக்கு பதிலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறத கொடுத்தா இப்பையும் 1 மைனஸ் 1 என்ன வரும்னா 0 தான் வரும். அப்போது ஹோல் டைம் வந்து 0 ஆகிடுது. அதனால் எகைன் என்ன செய்கிறோம்னா மறுபடியும் டினாமினேட்டரில் இருக்கிறத எகைன் டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். 2 அப்படியே இருக்கட்டும். டிக்கு டிஃபரன்சியேஷன் என்ன வரும்னா 1ன்னு வரும். ஒரு தடவை டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுனால ஒரு எக்ஸு சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸு சேர்ந்தால் எக்ஸ் ஸ்கொயர். ஆக மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் பை 2. இது ஈக்குவேஷன் 3. இந்த 3 ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதினோம்னா அதுதான் ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷன் இஸ் y is equal to ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன ax ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் எக்ஸ். செகண்ட் இதில் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 வந்து இ பவர் 2x. பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 வந்து எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் பை 2ன்னு இருக்குது. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 4.31. சால்வ் 3d ஸ்கொயர் ப்ளஸ் d மைனஸ் 14y is equal to 4 minus 13 e power minus 7 by 3x. Auxiliary equation. The auxiliary equation is 3m square plus m minus 14 is equal to எது வந்தாலும் 0 தான். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 3 into 14 42, அதாவது மைனஸ் 42. ஆட் பண்ணால் 1 ப்ளஸ் 1. 6 7 42 மைனஸ் இதில் கொடுத்துட்டோம்னா மைனஸ் 6 ப்ளஸ் 7 7 6 42. 7ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 1. இங்கே 3 இருக்கிறதுனால பை 3 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? m மைனஸ் 6 பை 3 m ப்ளஸ் 7 பை 3 is equal to 0. அதாவது m is equal to 6 by 3 m is equal to minus 7 by 3ன்னு வரும்.
எம்மோட வேல்யூ வந்து 6/3ங்கிறது 2. இது -7/3. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு unequal. Therefore, complementary function is equal to a e power 2x plus b e power -7/3x. இது ஈக்குவேஷன் 1. அடுத்ததா இங்கே பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிக்கும் போது 2 இருக்குது. அதனால் பர்டிகுலர் இன்டகரல் 1, பர்டிகுலர் இன்டகரல் 2 அப்படின்னு 2 தடவை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டகரல் 1 is equal to 4 எடுத்துக்கிறோம். ஏன்னா முதல்ல இருக்கிறது நம்பர் 4. 4 divided by 3d square plus d minus 14 is equal to, நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா e power 0 இருக்கிறதா அர்த்தம். e power 0x, e power 0x. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0. டிக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா இந்த 2 டேர்மும் 0 ஆகிடும். எது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னா 4 minus 14. 2ஆல் சிம்பிளை பண்ணால் 2 2 7 2 14 -2/7 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2. அடுத்தது பர்டிகுலர் இன்டகரல் 2 is equal to 3d square plus d minus 14. நியூமரேட்டரில் என்ன இருக்கும்னா -13 e power -7/3x. இது சம்மில் இருக்குது. இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், e power -7/3x டிக்கு பதிலாக -7/3ன்னு கொடுத்தால் d is equal to -7/3ன்னு கொடுத்தோம்னா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து வேல்யூ என்ன வரும்னா 0 வரும். இதில் நீங்கள் -7/3ன்னு டிக்கு பதிலாக கொடுத்து சிம்பிளை பண்ணோம்னா வேல்யூ என்ன வரும், 0 வரும். அதனால் 0 வந்தால் என்ன செய்வோம், டினாமினேட்டரை டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். டிஃபரன்சியேஷன் பண்ணுறப்ப என்ன வரும், டி ஸ்கொயருக்கு 2dன்னு வரும். ஏற்கனவே ஒரு 3 இருக்கா, அதனால் 6d ப்ளஸ் டியை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1. இங்கே இருக்கிற -13 இதிலலாம் அப்படியே தான் இருக்கும். e power -7/3x எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா ஒரு எக்ஸு மட்டும் சேரும், ஒரே ஒரு எக்ஸு மட்டும் சேருது. ரைட், இப்போ டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் d by -7/3, -7/3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். -13x e power -7/3x by 6 டிக்கு பதிலாக -7/3 plus 1. -13x e power -7/3x divided by 3க்கும் 6க்கும் அடித்தா 2ன்னு வரும். 2 into 7 -14 plus 1. -14 plus 1 அப்படிங்கிறது -13. -13ம் -13ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது x into e power -7/3x. x e power -7/3x இது மட்டும்தான் இருக்குது பர்டிகுலர் இன்டகரல் 2ல். இது ஈக்குவேஷன் 3. இந்த 1 2 3 எல்லாத்தையும் சேர்த்து எழுதினோம்னா அதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். Therefore, the general solution is y is equal to first equation a e power 2x plus b e power -7/3x. அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா -2/7. தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது x e power -7/3x. அவ்வளோதான்.